தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவாகியுள்ளன, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, வணக்கம். எந்த வழக்கில் நீதிபதிகள் இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள்? இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள் என்ன? மதுரை ஒத்தக்கடை பகுதி, இந்த ஒத்தக்கடை பகுதியானது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அடுத்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் நீதிபதிகள் வேல்முருகன், தனபால் ஆகியோர் கொண்ட அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த கோடைகால நீதிமன்ற நீதிபதிகள் வேல்முருகன், தனபால் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுபோக மொத்தமாக தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ராமநாதபுரம் திருமுருகன் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்கிறார். அதில் மதுரை ஒத்தக்கடை யானைமலை பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் பகுதியில் உள்ள 7 நபர்கள் போதைப் பொருட்கள் மற்றும் மது அருந்திய நிலையில் அப்பகுதியில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் பணி முடிந்து வீடு திரும்பிய கான் முகமது என்பவரை தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனை காவல்துறையினருக்கு தெரிந்தே நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் புகார் அளிக்க முன் வருவதில்லை. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இது தொடர்பாக போலீஸ் நடவடிக்கை எதுவும் எடுக்கவும் படவில்லை. ஆகவே ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் மற்றும் நீலமேக நகர் பகுதியில் போலீஸ் அவுட் போஸ்ட் அமைக்க வேண்டும். போதைப் பொருள்கள் மற்றும் மது அறிந்து வாகனம் ஓட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் உத்தரவிட வேண்டும். கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கோடைகால அமர்வு நீதிபதிகள் வேல்முருகன், தனபால் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ஒத்தக்கடையில் நடைபெற்ற சம்பவம் கஞ்சா உபயோகத்தால் அல்ல, மது அருந்தியதாலேயே அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 2486 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதுபோக எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். மேலும் மதுரை ஒத்தக்கடை வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.